ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சிக்கன் பட்டர் சுக்கா. இது வந்து ஜீரா ரைஸ்க்கு, அப்புறமா வந்து கீ ரைஸ்க்குலாம் வேற லெவல்ல இருக்கும். இத எப்படி செய்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்தியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில்னாலும் ஊத்திக்கலாம். நான் வந்து ரைஸ் பிரான் ஆயில் ஊத்தியிருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில வந்து இந்த பிரியாணி இலை இருந்தா நீங்க பிரியாணி இலை போட்டுக்கலாம். நான் வந்து ரம்ப இலை ஒரு இலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கண்ணாடி பதம் வந்ததும் நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறமா 2 ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் 1 ஸ்பூன் பெப்பரு, அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த கரம் மசாலா தூளை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க நம்ம சிக்கனை ஃப்ரெஷ்ஷான சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சிக்கனில் ஆல்ரெடி வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தக்காளி அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி. அதையும் போட்டுட்டு இப்போ சிக்கனில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். சிக்கன்லேயும் தக்காளிலையும். இப்போ நம்ம 1 கப் தண்ணியை இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். கவர் பண்ணி சிக்கன் வேகிறதுக்கு 45 மினிட்ஸ் கொடுங்க போதும். அதிலே சிக்கன் நல்ல சாஃப்ட் ஆயிரும். இப்போ நான் வந்து 1 கியூப் பட்டர் போட்டிருக்கேன். 1 கியூப் பட்டர் போட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு சீசனிங் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இட்டாலியன் சீசனிங் கூட போட்டுக்கலாம். வேறு லெவல் ஃப்ளேவரில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம வந்து கிரேவி வந்து சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பரோட்டா கூட நல்லாயிருக்கும். ஃபைனலாக அந்த பட்டர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிரும். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து ஒரு ஜீரா ரைஸ் கூட பேர் பண்ணி சாப்பிட்ருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.